இன்றைக்கி சிம்பிளான தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கினதும் ஒரு 5-6 தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 4 வரமிளகா. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இன்றைக்கி நம்ம அரைக்கிறது உரலில், மிக்சியில் அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் உரலில் அரைக்கும் போது ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்ட் வரும். அதனால தான் உரலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சதை போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டால் ஒரு 10 செகண்ட் தான் ஆகும். ஆனால் இந்த 10 மினிட்ஸ் ஆனாலுமே இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சதை தனியாக வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூடாக இட்லி ஊற்றி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னின்னு இல்லை, எல்லா சட்னியுமே உரலில் அரைக்கும் போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன சட்னி பண்ணலான்னு.